ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஏர்வாடி திருக்கணங்குடி நம்பி மலைக்கு போகிற என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுதான் நம்பி மலை ரோடு. என்ட்ரன்ஸில் வந்து இது பெரிய குளம். இதில் தான் நிறைய பெரிய குளம். இது நல்லா விவசாயத்துக்கெலாம் தண்ணி இங்கே தான் செழிப்பாக இருக்கும். நல்லா எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த குளம். ஆனால் இப்போ வந்து தண்ணி வற்றி போச்சு. அதனால் நாங்கள் எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா, தண்ணி இல்லைன்னா உடனே போய் சாயங்காலமாட்டு கொஞ்சம் அங்கே போய் விளாண்டுட்டு கொஞ்சம் டீலாம் போட்டு குடிச்சிட்டு வருவோம். சில நேரம் டீ போட்டுகிட்டே எடுத்துகிட்டு போவோம். இது எங்கள் மைனி வீட்டு பூனை கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அது பேசாமல் வாக்கிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து குளத்துக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே வந்து கல் இல்லை டீ போடலான்னு சொல்லிட்டு தேயிலெலாம் எடுத்து வந்தோம். ஆனால் டீ போட முடியல. ஏன்னா இஞ்சி போட்டால் தான் டீ உள்ளே போகும். அதனால் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் காப்பித்தூள் வாங்கிட்டு வந்தாச்சு. காப்பித்தூள் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு வரங்க அடுப்பெல்லாம் கூட்டி, இவங்களுக்கு அது கூடை பாருங்கள். இவங்க அந்த கூடைக்குள்ளே போய் இருப்பாங்களாம். ஆனால் அங்கே குளத்துக்கு வந்தோன்னா கூடைக்குள்ளே போய் இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரே சுற்றிட்டு வருதுல்ல. அப்புறம் இதெல்லாம் நொடிச்சிட்டு வந்து விறகெல்லாம் நொடிச்சிட்டு வந்து டீ போட ஆரம்பித்தாச்சு. காப்பி எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை. சரி போய் கடையில் போய் பார்க்கலாம் பார்த்தா அன்றைக்கி ஓட்டு போடுறதுனால ஒரு கடையும் திறக்கலை. சாயங்காலமாக ஒரு கடை திறந்துருந்தாங்க, சின்ன கடை. அந்த கடையில் எதுவுமே இல்லை. வீட்டிலேருந்து வரும்போது ஜிப்ஸ் எடுத்து வந்தோம் ஸ்நாக்ஸுக்கு. அதுக்கப்புறமா வறுவல், நம்ம சின்ன பிள்ளையில வறுவல்னு சொல்லி வாங்குவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கையிலலாம் சொருகிட்டு அலைவோம் எப்போதும். மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 5-6 பாக்கெட்டு. அதை எங்கள் மைனி கையில் சொருகிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பழைய நினைவுகள் நமக்கு வந்து அதை பார்த்தோன்னே வருது. சூப்பராக இருந்துச்சு. போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். காஃபி ரெடி ஆகுது. பால் பொங்கி வந்துட்டு பற்றிலாம் என் மைனியை பாருங்கள் எப்படி சொருகி வச்சுருக்குன்னு கையில். பழைய ஞாபகங்கள் தான். என் மகன் போய் வாங்கிட்டு வந்துட்டான். காஃபி போட்டாச்சு, எல்லோரும் குடித்தாச்சு. அப்புறமா ஜிப்ஸ் இருந்துச்சு. இந்த வறுவல் வச்சுட்டு காப்பி குடித்தாச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வாக்கிங் மாதிரி நடந்துட்டு வந்துட்டோம்.